இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டுலேருந்து நேம் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்பிடிஎஸ் வெப்சைட் போயிருங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதில் குடும்ப உறுப்பினர் நீக்குதல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். ரேஷன் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதில் போட்டுக்கோங்க. கீழே இருக்க கேப்சா கோட் வந்து டைப் பண்ணுங்கள். பண்ணினா ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்ட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுதுங்க. அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு எந்த உறுப்பினர் நீங்கள் நீக்கணும்னு அவங்க நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்ன ரீசனுக்காக நம்ம வந்து அவங்க நேமை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னு செலக்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னா திருமண சான்றிதழ் அட்டாச் பண்ணணும். அடுத்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் போயிட்டு உங்கள் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு 1 MBக்குள்ளே வேணும். அதனால் ஐன்னு கிளிக் பண்ணுறோம். அதில் தான் 1 MB நமக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். கிளிக் பண்ணினா கம்ப்ரஸ் ஆயிரும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சூஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த சூஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸான பிடிஎஃபை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு பதிவேற்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடும். உறுதிப்படுத்துதல் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய சப்மிட் பண்ணணும் கிளிக் பண்ணுங்க. மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதை நம்ம வந்து 10 to 15 டேஸ்க்குள்ளே நமக்கு இதோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும்.